நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு பெண்மணி அவருடைய ஜாதகம். இன்றைக்கு வயது 27 வயது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையுடைய ஜாதகம். தன்னுடைய தாயும் மகளும் கடந்த ஈராண்டுகளுக்கு முன்னால் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்க கரூர் அலுவலகத்துக்கு வந்திருந்தார். தன் மகளை அழைத்து அந்த பெண் பார்ப்பதற்கு சர்வ லட்சணம் தாங்கி அழகாக அமைந்திருந்தாள். அந்த ஜாதகத்தை பார்த்தவுடனே பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்று சொல்வதைப் போல இந்த குழந்தைக்கு வாழ்க்கை என்பது சோகமம்மா, எல்லா கிரகங்களும் மரணத்திலேயே இருக்கிறதம்மா, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாலும் வாழ்க்கை நிலைக்காதம்மா, உடல் ரீதியான பிணிகளை ஏற்படுத்தும், வாகன ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். காரணம் என்னவென்றால் அது எல்லா கிரகங்களும் சூன்ய கிரகம் போல மரணத்திலே அமரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நான் கிரகத்தினுடைய அடைவை சொல்லுகிறேன். அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் பாவத்திலே பாருங்கள், சந்திரன் கன்னிமனையிலே. அந்த சந்திரன் அஸ்த நட்சத்திரத்திலே பின்னப்பட்டிருக்கிறது. பிறக்கும் பொழுது 2ஆம் இடத்திலே செவ்வாய், 2ஆம் இடத்திலே ராகு. லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே குரு நீசம், 7ஆம் இடத்திலே லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சூரியன் மாசியில் பிறந்த பெண். 7ஆம் பாவத்திலே சுக்கிரன், 7ஆம் பாவத்திலே புதன், 8ஆம் இடத்திலே பாருங்கள் சனியோட கேது வீட்டிருக்கிறது. சிம்ம லக்னத்துக்கு சனியோட கேது வீட்டிருந்தாலும், சனியோடு ராகு வீட்டிருந்தாலும், சனியோட சூரியனோ செவ்வாயோ வீட்டிருந்தாலே தாரதோஷத்தை வழிவகுப்பதை அனுபவ ரீதியாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நான் சொல்லுவது ஒரு 70% பொருந்தும். ஆனால் மற்றொரு வகையில் பொருந்தாது. ஏனென்று பார்த்தால் மற்ற கிரகத்தினுடைய அடைவுகளையும் பார்த்து நாம் சொல்ல வேண்டும். இந்த பலனை கிட்டத்தட்ட 70% பூரணமாக பொருந்திவிடும். அதனால தான் சிம்ம லக்னம் திருமண வாழ்க்கை ஒரு டேஞ்சரஸ் லக்னம். கிட்டத்தட்ட 75% வாழ்க்கை மைனஸ் ஏற்படும். மீதம் 25% வாழ்க்கை அடேங்கப்பா அவருடைய சிறப்பான வாழ்க்கை வாழ்வதைப் போல வேற எந்த லக்னக்காரர்களுக்கும் அமையாது. அப்படிப்பட்ட மகோன்னதமான சுக்கிரனோடு சனி பயணிக்க வேண்டும். அதே போன்று குரு செவ்வாய் தொடர்பு கொண்டு மரணத்தில் சூரியனோட அமைப்போட தொடர்பு கொண்டு சிறப்பாக அமையணும். ஆனால் இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலே ராகு. அப்பொழுது வயது பாருங்கள், அந்த பெண்ணுக்கு பிறக்கும் பொழுது இருப்பு 4 வருடம் 9 மாதம் 19 நாள் சந்திர திசையினுடைய இருப்பு இருந்தது. அப்போ சந்திரன் 5 வயசோடு முடிஞ்சிட்டான். அப்போ 7 வருடம் செவ்வாய் திசை, அது சசிமங்கலத்தில் யோகத்தில் இருந்ததனால அந்த பெண்ணுடைய லைஃப் அப்படியே உருண்டது. ராகு திசை வந்தது பாருங்கள், சந்திரனும் மாரகத்தில், செவ்வாயும் மாரகத்தில், ராகுவும் மாரகத்தில், சனியும் மரணத்தில், கேதுவும் பாருங்கள், குருவும் மாரகத்தில். எப்படி 2ஆம் இடம் எப்படி மாரகம்? லக்னத்திற்கு 8ஆம் இடம் தான் ஆயில். ஆயில் ஸ்தானத்து 8ஆம் இடம்ன்றது உபயமனை. இந்த உபயமனை 8ஆம் இடம் ஆயிலுக்கு 7ம் 11ம் மாரகஸ்தானங்கள். அப்போ 8ஆம் இடம் உபயமா வருதா? ஆயில் ஸ்தானம் 8ஆம் இடம் சொல்லிட்டு 8ஆம் இடத்தை அப்படியே நிறைய ஜோதிடர் கைகழி விடுறாங்க. அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பாவகம் மாரகம் எது, பாதகம் எது, சாதகம் என்று சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ இந்த லக்னம் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு ஸ்திர ராசி, ஸ்திரத்துக்கு 3, 8 இயற்கை மாரகங்கள். அப்போ 3ஆம் இடமும் ஒரு மாரகஸ்தானம், மரணஸ்தானம், 8ஆம் இடம் மரணஸ்தானம். இந்த 8ஆம் இடம்ன்றது ஆயில், 3ஆம் இடம் தான் தேக போக சுடம், உடல் ஸ்தானம். இந்த உடம்புக்கு மாரகம் எப்படி இருக்கிறது, அல்லது உயிர் உள்ள இருக்கக்கூடிய உயிருக்கு எப்படி மாரகம் இருக்கிறது? அப்போ உடம்புக்குள்ள இருக்கிறது உயிர். நான் உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால், உடல் அசைகிறது என்று சொன்னால், என்னுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் என்னை ஆட்டு வைக்கிறது. உயிர் பிரிந்தால் அதற்கு பெயர் என்ன? சவம் என்று பொருள். அப்ப ஜடம் என்று பொருள் உண்டு. அப்போ இந்த உயிர் இருக்கும் வரையில தான் சோப்பு சீப்பு வரலாறெல்லாம். அப்போ லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி மரணத்தில். அப்போ 8ஆம் இடத்திற்கே 11 கூடிய மாரகாதிபதி இல்லையா அந்த சனி? யாரோட கூடுகிறது? கேதுவோட. 8ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் மறுமாரகம் அல்லவா? அப்பொழுது கன்னிமனை ஒரு மாரகம் அல்லவா? சிம்ம லக்னக்காரர்களுக்கு கொல்லாமல் கொன்றுவிடுமாம் கிரகங்கள். இந்த பொண்ணுக்கு உடல் ரீதியான பிணிகளை கொடுக்க வேண்டும், உள்ள ரீதியான களங்க அடிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு ராகு திசையில், ராகு புத்தியில் இவன் இந்த பெண்ணுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது.
அதன் மூலமா சல்லடையால் தொலைக்கப்படுகிறது, ஊசி தொலைக்கப்படுகிறது, சர்ஜன் நடக்கிறது. அதிலிருந்து மீண்டு வருகிறாள். ஏதனால் மீண்டு வருகிறாள்? லக்னத்திற்கு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சிறத்தன்மையாக 7ஆம் பாவத்திலே அமர்ந்து மாசி மாதம் பிறந்த நாள் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார். இந்த ஒரே பியூட்டியாலையும் இரண்டாவது யார்? சுக்கிரனும் புதனும் ஒன்று கூடி 7ஆம் பாவத்தில் இந்த 3ஆம் இடத்தை கை வைத்தால் 3ஆம் இடத்திற்கு பாக்கியாதிபதியாக இந்த சுக்கிரன் புதன், 3ஆம் இடத்துக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடியவன். இந்த 3 தாங்க ஐயா இந்த ஜாதகம் நல்லா இருக்கு. அதை எங்க பார்க்குறது? உயிரை நேர பார்க்கறதுனால உயிர் போகாது, அதற்கு சமமான கண்டாதி உபாதைகளை கொடுக்கும். அதனால இதை ஏன் பூஜைக்கு ஆகாத புஷ்பம் என்று சொன்னேன் என்றால், இந்த 3ஆம் இடம் போகஸ்தானம் நன்கு அமைந்திருந்தாலும் இந்த உடல் காரகன் என்று சொல்லக்கூடியவன் சந்திரன் ராகுவோடு பின்னப்பட்டு இந்த 3ஆம் இடத்துக்கு இருமாரக தொடர்பு. அந்த 3ஆம் இடம்ன்றது யாரு? சுக்கிரன் வீடு. அந்த சுக்கிரன் வீட்டுக்கு 2ம் 7ம் அந்த செவ்வாய் மாரகாதிபதியாக வருவான் இல்லையா? சரத்துக்கு 2ம் 7 மாரகம் அல்லவா? அந்த சனியால் பார்க்கப்படுகிறது. செவ்வாய், சந்திரன், ராகு, சனி, கேது, இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய மைனஸ் நண்பர்களே. வாழ்க்கை நடக்கும், நடந்தால் இனிக்குமா? நிச்சயமா இனிக்காது. ஏன் இனிக்காது? சனியோட கேது பின்பற்றிருக்கிறது. அந்த சனி அம்சத்தாரையில் யாருடைய நட்சத்திரத்தில்? சுய நட்சத்திரத்தில் பவனி வருகிறது. அதைத்தான் இந்த ராகு திசை முழுவதும் இவர்களுக்கு சிறப்புக்குரிய ஒரு மேன்மையான திசை அல்ல. அந்த ராகு திசையில் நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தை கடந்துட்டோம்னா பின்னாடி நல்லா இருப்பாங்க, ஆனால் ஆயுள் போகாது. ஆனால் அதற்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டாதி உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, பிறக்கும் பொழுது வாங்கி வந்த வரம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மைனஸ் இந்த ஜாதகத்தில். அதனால தான் மாரக மரணத்தில் கிரகம் இருந்தால் இதை பொருத்தம் பார்த்து அமைக்கலாமா, அமைக்க வேண்டாமா, அமைச்சா வாழ்க்கை தங்குமா, தங்கக்கூடாதா? அதைத்தான் நண்பர்களை ஒவ்வொரு நிகழ்ச்சி தொகுப்புலையும் நம்ம ஓட்ட பஸ்ஸில் தான் பிரயாணம் பண்ணணும்னு விதி வந்துட்டா அந்த மாதிரி தான் பிரயாணம் நடக்கும். நம்ம நல்லா வாழணும்னு விதி வந்துட்டா ராகு கால யமகண்டத்தில் தாலி எடுத்து கட்டினாலும் நள்ளிரவு நேரத்தில் கல்யாணம் பண்ணாலும் நல்லா தான் இருப்போம். அதுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் போகமும், போகத்திற்கு பஞ்சம பாக்கிய யோக ஸ்தானங்களும், அதே போன்று லக்னத்திற்கு 7ஆம் இடமும் 5ஆம் இடமும் சீர்தூக்கி நல்ல அழகாக அமைஞ்சா நிச்சயமாக நல்லா இருக்கும். அதனால தான் பொருத்த பந்தத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி அவயோக ஜாதகங்களை மேக்சிமம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் நண்பர்களே. பொருத்தம் பார்க்கும்போது 9 பொருத்தம் 10 பொருத்தம் செவ்வாய் இருக்கு ராகு இருக்குன்னு பார்க்குறத விட கட்ட பொருத்தத்தை எவனோ ஒருவன் சீர்தூக்கி பார்க்கணும், நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.